பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்படி கிறிஸ்மஸை ஒரு மீனிங்ஃபுல்லான கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எதுக்காக நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம், ஏசப்பா ஏன் பூமியில் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல் காரியம், ஏசப்பா ஏன் அந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் அப்படின்னா, நமக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு தொடர்பை உண்டு பண்ணுறதுக்காகத்தான் கடவுள் மனிதனாக பிறந்தார். நம்ம கடவுள் பரிசுத்தர், பாவம் பாராத சுத்த கண்ணர் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மனிதன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, பாவம் செய்து வழி விலகி கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ பாவம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு தடுப்பு சுவரா அமைஞ்சிருச்சு. ஸோ என்ன ஆச்சு, மனுஷனும் கடவுளும் தொடர்பு கொள்ள முடியாத மாதிரி கடவுளையும் மனுஷனையும் இந்த பாவம் பிரிச்சு வச்சிருச்சு. அப்போ கடவுளை அவங்க ரீச் பண்ண முடியாதனால மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாங்க நம்ம அவங்க பாக்குற விஷயத்துல எது பவர்ஃபுல்லா இருந்துச்சோ அதெல்லாம் கடவுள் நினைச்சிட்டாங்க. சூரியன், சந்திரன், நெருப்பு, தீ, தண்ணி, இந்த மாதிரி கடல், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன நினைச்சிட்டாங்க, காத்து, இதெல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவைகளெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க அதற்காக கட்டு கதைகளை உண்டு பண்ணி அவங்களே ஒரு கடவுள்களை உருவாக்கி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள், உண்மையான கடவுளை அவங்களால ரீச் பண்ண முடியல, ஏன்னா அவங்க செய்யற பாவங்கள்னால. அப்போ இந்த பாவத்துல இருந்து மக்களை விடுதலையாக்கணும், இந்த நம்ம கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் இடையில தொடர்பை மீண்டும் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த பூமிக்கு வராரு. அவர் மூலமா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கடவுள் கூட இணைய முடியும். யோவான் 14:6 என்ன சொல்லுது அப்படின்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஸோ ஏசப்பா தான் கடவுளை ரீச் பண்றதுக்கான ஒரே வழி. அதை தொடர்ந்து அந்த வசனத்தை சொல்லுவாங்க, எல்லை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கடவுள் கூட நம்ம டைரக்டான ஒரு தொடர்புல இருக்கணும் அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில வந்ததையும் அவர் நமக்காக மரித்ததையும் நம்ம நம்பணும். அதனாலதான் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது, ஏன் ஏசப்பா எனக்காக பிறந்தாரு அப்படின்னா, நானும் கடவுளும் ஒரு தொடர்புல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஏசப்பா பிறந்தாரு. வருஷத்துல ஒரு நாள் மட்டும் அவரை நினைக்காம டெய்லி அவர் கூட இருக்கிற ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை தான் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதை தான் அவரோட பிறப்பின் மூலமா நம்மளுக்கு அவர் கொண்டு வந்தாரு. அப்ப நம்ம ஏசப்பாவை ஏத்துக்கிட்டோம், அவரோட பிள்ளைகளா மாறிட்டோம் அப்படின்னா, நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், கடவுள் கூட பேசுவோம், அவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். நம்மளுக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. எப்போ ஏசப்பாவை ஏத்துக்கிட்டக்கு அப்புறம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் கூட ஒரு நல்ல ஒரு தொடர்புல இருப்போம். நம்ம கடவுளை ஹானர் பண்ணுவோம். ஸோ இதுதான் உண்மையான கடவுள் எதற்காக வந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம். ஸோ இதை உணர்ந்தவங்களா இந்த கிறிஸ்மஸை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அது இன்னும் மீனிங்ஃபுல்லானதா இருக்கும், கடவுளுக்கும் பிரியமானதா இருக்கும். தேங்க்யூ.